8th யூனிட்ல நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. How many photons per second emanate from a 50 milliwatt laser of 640 nanometer அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்தது எடுத்துக்கலாம் பாருங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மில்லி வாட்ன்றது பவர். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 10⁻³ வாட் அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்து லேம்டா கொடுத்துருக்காங்க வேவ் லெங்த் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்கன்னா 640 நேனோமீட்டர். அது நேனோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு 10⁻⁹ மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா மீட்டரா மாறிடும். சரிங்களா? இப்போ நமக்கு பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் இன்டு ஹச்சி பை லேம்டா. இது ஸ்மால் என்னன்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் இன்டு ஹச்சி பை லேம்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த எண் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் அனுப்பிடுங்க. அப்போ பி இன்டு லேம்டா என் இங்கே இருக்கும். பி இன்டு லேம்டா டிவைட் பை ஹச் இன்டு சின்னு போட்டுக்குங்க. இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. பி வந்து பாருங்க 50 இன்டு 10⁻³ பவர் வந்து 50 இன்டு 10⁻³ லேம்டா வந்து நமக்கு 640 இன்டு 10⁻⁹ கொடுத்துருக்காங்க. டிவைட் பை நமக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும் 6.64 இன்டு 10⁻34 இன்டு சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இது 3 இன்டு 10⁸. இது எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் எமினேட்டட் ஃப்ரம் செகண்ட் வந்து 1.61 இன்டு 10⁻17 per second என்ற ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. Calculate the maximum kinetic energy and maximum velocity of the photoelectrons emitted when the stopping potential is 81 volt for the photoelectric emission experiment அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க. Calculate the maximum kinetic energy கேட்டிருக்காங்க. அடுத்து maximum velocity கேட்டிருக்காங்க. Photo electrons emitted when the stopping potential வந்து 81 volt. சரி, இப்போ வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் ஒர்க் டன் பை தி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வரும். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி 0 வந்துடும். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இனிஷியலா இருக்கிற கைனடிக் தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எடுத்தோம்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வரும். இந்த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி 0 வந்துருது. ஏன்னா ஸ்டாப் ஆயிருது இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னால. அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வரும். இங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து ரிட்டார்டேஷன் பொட்டன்ஷியல், அதுதான் இந்த மைனஸ்னு வருது. சரி, இங்க V0 இன்ட்டு இங்க Q is equal to kinetic energy. K maximum kinetic energy. Initial kinetic energy தான் maximum kinetic energy. இந்த V0 வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தரும். அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். புரியுதுங்களா? அது சரி. இப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ்னு போடணும். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 81 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சார்ஜ் வந்து எலக்ட்ரான் தானே. எலக்ட்ரானுக்கு சார்ஜ் வந்து 1.6 இன்ட்டு 10⁻⁻19. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1.3 இன்ட்டு 10⁻⁻17 ஜூல் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கிடைச்சது இல்லைங்களா? மேக்ஸிமம் வெலாசிட்டி வேணும் நமக்கு. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வெலாசிட்டி வேணும். ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ mv². இப்போ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமா இருந்தால் அப்போ வெலாசிட்டி மேக்ஸிமமா இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. 2 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 2 இன்ட்டு K டிவைட் பை M. இங்கே V² வெலாசிட்டி ஸ்கொயர் இதில் ரூட் எடுத்துக்குங்க. இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 இன்ட்டு K மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எவ்வளவு கண்டுபிடிச்சோம் பாருங்க. 1.3 இன்ட்டு 10⁻⁻17. சரிங்களா? 1.3 இன்ட்டு 10⁻⁻17 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை எம்ன்றது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து இங்க நமக்கு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா 9.1 இன்ட்டு 10⁻⁻31 கிலோகிராம் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இது எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா வெலாசிட்டி வந்து 5.3 இன்ட்டு 10⁻6 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Calculate the energies of the photons associated with the following radiation அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எனர்ஜி தானே கண்டுபிடிக்கணும். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Hc பை லேம்டா. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ வந்து இங்க வந்து நம்ம எல்லாமே MKS யூனிட்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ ஆன்சர் வந்து ஜூல்ல வரும். ஆக்சுவலா நமக்கு 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு தெரியும். சரிங்களா? அப்போ ஜூல வந்து நம்ம வந்து நல்ல கவனிங்க. 1 ஜூல் அதாவது 1 எலக்ட்ரான் வோல்ட். இங்க கொஞ்சம் தப்பா சொல்லிட்டோம். ஆக்சுவலா வந்து என்ன பாத்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 1 electron volt is equal to 1.6 into 10⁻⁻19 joule இப்படின்னு வரும்.
அப்போ ஜூலை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1/1.6 இன்ட்டு 10⁻−19 எலக்ட்ரான் வோல்ட் வரும். அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல வந்து எனர்ஜிக்கு வந்து என்ன பண்ணணும்னா hc/λ அப்படின்னு போட்டுட்டு டிவைடட் பை 1/1.6 இன்ட்டு 10⁻−19 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்ல கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வேவ் லென்த் வந்து 413 நேனோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை 10⁻−9 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மீட்டர்னு வந்துடும். இப்போ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, hc/λ இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻−19 போடணும். ஏன்னா எலக்ட்ரான் வோல்ட்ல இதான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. h வந்து எவ்வளவு பாருங்க, 6.64 இன்ட்டு 10⁻−34 இன்ட்டு c வந்து 3 இன்ட்டு 10⁻8 டிவைட் பை லாம்டா வந்து 413 இன்ட்டு 10⁻−9. இந்த ஜூல வந்து எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்துறதுக்கு அது ஒரு 1.6 இன்ட்டு 10⁻−19. இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு எலக்ட்ரான் வோல்ட்ல கிடைச்சிரும். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து இப்படி சால்வ் பண்ணா 3 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். நம்ம மெயினா தெரிய வந்து 1 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻−19 ஜூல். இது வந்து ஜூல்ல எனர்ஜி ஜூல்ல இருக்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு டிவைட் பை 1.6 இன்ட்டு 10⁻−19 ஜூல் போட்டதுனால எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிச்சு. சரி, செகண்ட் ஒன்னு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ரே ஆஃப் வேவ் லென்த் 0.1 நேனோமீட்டர். அப்போ வேவ் லென்த் வந்து 0.1 நேனோமீட்டர். 0.1 இன்ட்டு நேனோமீட்டரை மாத்துறதுக்கு 10⁻−9ல மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இந்த கேஸ்ல லாம்டாக்கு சப்ஸ்டிட் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பாருங்க. இங்க லாம்டா தானே சப்ஸ்டிட் பண்ணணும். சரி, லாம்டா வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜிக்கு வந்து hc/λ தானே வருது. h வந்து 6.6 அப்ராக்சிமேட்ல என்ன போட்டுங்க, 6.6 இன்ட்டு 10⁻−34 இன்ட்டு c வந்து நம்ம வந்து 3 இன்ட்டு 10⁻8ன்னு போட்டுட்டு இங்க வந்து லாம்டா வந்து 0.1 இன்ட்டு 10⁻−9 போட்டுட்டு இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻−19 எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்துறதுக்கு மாத்திட்டோம். இப்போ இப்படி சால்வ் பண்ணனா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 12424 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கேஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா வேவ் லென்த் ரேடியோ வேவ் எடுத்துக்கிறாங்க. வேவ் லென்த் வந்து அப்படியே மீட்டர்லயே கொடுத்துட்டாங்க. அப்போ டைரக்டா மீட்டர்ல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ எனர்ஜி வந்து h வந்து என்னது 6.6 இன்ட்டு 10⁻−34 இன்ட்டு 3 இன்ட்டு 10⁻8 ஸ்பீட் ஆஃப் லைட் டிவைட் பை வேவ் லென்த் வந்து 10ன்னு போட்டுருங்க இன்ட்டு நம்ம எலக்ட்ரான் வோல்ட்ல தானே பண்ணோம். அப்போ 1.6 இன்ட்டு 10⁻−19ல டிவைட் பண்ணோம்னா இது உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 1.24 இன்ட்டு 10⁻−7 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. A 50-watt lamp emits light of mean wavelength of 5500 angstrom. If the efficiency is 12%, find out the number of photons emitted by the lamp in 1 second அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இப்போ இந்த 150 வாட் கொடுத்துருக்காங்களே இதுதான் இன்புட் பவர். அப்போ இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு நம்ம 150 வாட்னு எடுத்துங்க. எஃபிஷியன்சி வந்து 12% கொடுத்துருக்காங்க. ஸோ 12/100ன்னு போட்டுக்குங்க. சரி, இப்போ இது எமிட்ஸ் வேவ் லென்த் 5500 ஆங்ஸ்ட்ராங். அப்போ அவுட்புட் பவர் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் இன்ட்டு hc/λன்னு போட்டுங்க. இந்த லாம்டா தான் வந்து நமக்கு 5500 ஆங்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. ஸோ லாம்டா வந்து 5500 இன்ட்டு 10⁻−10 கிடைக்குது. இப்போ எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து அவுட்புட் பவர் இஸ் ஈக்குவல் எஃபிஷியன்சி இன்ட்டு இன்புட் பவர்னு போட்டுங்க. அவுட்புட் பவருக்கு என்ன பார்த்துருக்கோம், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் இன்ட்டு hc/λன்னு பார்த்துருக்கோம் இஸ் ஈக்குவல் ஈட்டா இன்ட்டு இன்புட் பவர்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து நமக்கு என்ன தானே வேணும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் தானே வேணும். அதனால வந்து என்ன பண்ணலாம்னா என்ன இங்க வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் டு இந்த ஈட்டா இன்ட்டு இன்புட் பவர் இன்ட்டு இந்த லாம்டா அந்த பக்கம் வரும்போது லாம்டா டிவைட் பை hc வந்து டிவைட் பை வந்துடும். இப்போ இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈட்டா வந்து 12/100 கரெக்டுங்களா? இன்ட்டு இன்புட் பவர் வந்து நமக்கு 115 கொடுத்துருக்காங்க. லாம்டா வந்து 5500 ஆங்ஸ்ட்ராங். அதை நம்ம மீட்டரா மாத்திரும். 5500 இன்ட்டு 10⁻−10 மீட்டர் போட்டுட்டு டிவைட் பை பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.6 அப்ராக்சிமேட்லி இன்ட்டு 10⁻−34 இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 இன்ட்டு 10⁻8. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு 4.98 இன்ட்டு 10⁻19 என்ற ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. How many photons of frequency 10⁻14 nits will make up 19.86 joule of energy அப்படின்னு நம்ம கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம் பாருங்க. இப்போ 10⁻14 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க. நமக்கு how many photons, நம்பர் ஆஃப் photons கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் photons இன்ட்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி.
சரிங்களா? இப்போ இதுல இருந்து n இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் இங்க கொண்டு வந்துருங்க. E/h nu அப்படின்னு வரும். எனர்ஜி பை h nu அப்படின்னு நமக்கு வருது. இப்போ எனர்ஜி எவ்வளவு கொடுத்தாங்க? 19.86 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை h எவ்வளவு? 6.6 into 10 power minus 34 into frequency 10 power 14 கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 3 into 10 power 20 approximately ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. What should be the velocity of the electron so that its momentum equal to that of 4000 angstrom wavelength of photon அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து லேம்டா வந்து நமக்கு லேம்டா வந்து 4000 கொடுத்துருக்காங்க. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 4000 ஆங்ஸ்ட்ராங்க மீட்டரா மாத்திங்க. ஸோ 10 power minus 10 மீட்டர். சரி, மொமெண்டம்க்கு இங்க பாருங்க, மொமெண்டம் ஈக்குவல்ஸ், அதாவது எலக்ட்ரானுடைய மொமெண்டமும் போட்டானுடைய மொமெண்டம் ஈக்குவலா இருக்கணும். மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் போட்டான் அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு போட்டானுக்கு மொமெண்டம் h by லாம்டா அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நம்ம கேட்டது என்னது? வெலாசிட்டி தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு h by லாம்டா இன்டு m. இந்த m கீழே வந்துடும். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் h சப்ஸ்டிட் பண்ணுங்க. 6.6 into 10 power minus 34 கரெக்ட்டுங்களா? டிவைட் பை லாம்டா எவ்வளவு சொல்லுங்க? 4000. ஸோ 4000 into 10 power minus 10 வருது கரெக்ட்டுங்களா? இன்ட்டு இந்த மாஸ் எவ்வளவு சொல்லுங்க? மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31. இது எல்லாமே சால்வ் பண்ணா நமக்கு 1818 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. 7th क्वेश्चन நம்ம பார்க்கலாம் இப்போ. When a light of frequency 9 into 10 power 14 hertz is incident on a metal surface, photoelectrons are emitted with a maximum speed of 8 into 10 power 5 meter per second. Determine the threshold frequency of the surface அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி நியூன்னு எடுத்துக்கங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து மேக்ஸிமம் ஸ்பீடு பாருங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நியூ நாட் கேட்டிருக்காங்க. சரி, அக்கார்டிங் டு ஐன்ஸ்டைன்ஸ் போட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன் h nu incident energy is equal to work function h nu naught plus maximum kinetic energy of m v square அப்படின்னு இதான் வந்து நமக்கு ஐன்ஸ்டைன் போட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இதுல இருந்து threshold frequency வேணும் இல்லையா? அதனால h nu naught is equal to h nu minus of m v square அப்படின்னு போட்டுக்கலாம். இதுல இருந்து பாருங்க, நியூ நாட் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா h nu minus of m v square divided by நியூ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சாரி, நியூ கிடையாது, இந்த h வரும். இந்த h தானே டிவைட் பை வரும். அப்போ வந்து ஹச்ன்னு போட்டுக்கலாம். இங்க வந்து ஹெச்ன்னு போட்டுங்க. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஹெச்ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் வந்து எவ்வளவு பாருங்க. ஆக்சுவலா புக்ல வந்து 6.626 into 10 power minus 34 கொடுத்துருக்காங்க. நான் நிறைய சம்முக்கு 6.6 into 10 power minus 34 சொல்லிட்டேன். நீங்க எல்லாமே இந்த புக்ல கொடுத்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.626 into 10 power minus 34 நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க. நான் ஒரு முறை எழுதும்போது 6.6 எழுதிருவேன். ஏன்னா நீங்க பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கரெக்டான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? இன்டு ஃப்ரீக்வன்சி எவ்வளவு கொடுத்தாங்க பாருங்க. 9 into 10 power 14 போட்டுங்க. மைனஸ் ஆஃப் இன்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே இது. ஏன்னா வந்து இங்க பாருங்க, போட்டோ எலக்ட்ரான் வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பண்ணும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31 போட்டுங்க. இன்டு வெலாசிட்டி 8 into 10 power 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 into 10 power 5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் போடணும். இந்த ஹெச் கீழே வந்துச்சு இல்லையா? அது வந்து 6.62 into 10 power minus 34 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து நமக்கு இந்த threshold frequency 4.61 into 10 power 14 hertz அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. When a 6000 angstrom light falls on the cathode of a photo cell, photo emission takes place. If a potential of 0.8 volt is required to stop the emission of electron, then determine the frequency of the light. அடுத்து வந்து எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் போட்டான். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி கேத்தோட் மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. லாஸ்ட் வந்து நெட் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப்டர் இட் லீவ்ஸ் தி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃப்ரீக்வன்சி. உங்களுக்கு c is equal to speed of light equal to frequency into wavelength தெரியும். இதுல வந்து frequency is equal to c by wavelength போட்டுங்க. அப்போ வந்து c வந்து 3 into 10 power 8. நமக்கு wavelength பாருங்க 6000 ஆங்ஸ்ட்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ வேவ்லென்த் வந்து நம்ம 6000 ஆங்ஸ்ட்ராம் வந்து 10 power minus 10 போட்டு மீட்டரா மாத்திங்க. இதை சால்வ் பண்ணா நமக்கு 5 into இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 5 into 10 power 14 அப்படின்னு கிடைக்கும் ஹெர்ட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி இவ்வளவு கிடைச்சிருக்கு. செகண்ட் வந்து என்ன வேணும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வேணும். அப்படி தானப்பா? செகண்ட் வந்து எனர்ஜி ஆஃப்
இன்சிடென்ட் ஃபோட்டான் கேட்டிருக்காங்க. அப்போ எனர்ஜி ஈக்குவல் டு h nu, h இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. h எவ்வளோ 6.62 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி இப்போ தான் சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்க 5 இன்ட்டு 10 பவர் 14 கரெக்டுங்களா 10 பவர் 14. ஸோ இதை சால்வ் பண்ணால் இப்போ எனர்ஜி என்ன கிடைக்கும் பாருங்க 2.07 எலக்ட்ரான் வோல்ட். அதாவது இது வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்ல ஜூல்ல வச்சிருக்கோம். அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டிவைட் பை எலக்ட்ரான் வோல்ட்ல தானே ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜூல வந்து எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்துறதுக்கு 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19ல டிவைட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம சொல்லி இருந்தீங்களா 1 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 ஜூல். அதாவது ஞாபகம் வச்சுங்க 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 ஜூல்னு ஞாபகம் வச்சுங்க. இதுல இருந்து நம்ம ஜூல வந்து எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தோம்னா 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9ல டிவைட் பண்ணோம். இப்படி பண்ணாதான் நமக்கு ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல கிடைச்சிருக்கும் 2.07. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது எம்கேஸ் யூனிட்ல சப்ஸ்டிட் எஸ்ஐ யூனிட்ல சப்ஸ்டிட் பண்ணோம். ஜூல்ல தான் இருக்கும் எனர்ஜி ஆன்சர். அது வந்து நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டை மாத்துறதுக்கு 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19ல டிவைட் பண்ணாதான் அது எலக்ட்ரான் வோல்ட்ல வரும். ஸோ ஆன்சர் இப்படி கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி கேத்தோட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி கேத்தோட் மெட்டீரியல். சரிங்களா, இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. If a potential of 0.8 volt is required to stop the emission of photoelectron அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 0.8 வோல்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம்னா இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, அதாவது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படி போட்டுக்கணும். இதுல இருந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு இன்சிடென்ட் எனர்ஜி மைனஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் போடுங்க. இங்க நமக்கு மேக்ஸிமம் இங்க எனர்ஜி என்ன வந்திருக்கு பாருங்க 2.07 தானே வந்திருக்கு. ஸோ 2.07 போட்டு மைனஸ் போட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 0.8 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.8 இன்ட்டு இந்த எலக்ட்ரான் இங்க இ வந்து என்ன இருக்கு 1.6 கரெக்டுங்களா 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 இருக்கு. ஆனா வந்து இந்த V0 இன்ட்டு இ வந்து நம்ம ஜூல்ல இருக்கு. இ எனர்ஜி இன்சிடென்ட் எனர்ஜி ஆல்ரெடி எலக்ட்ரான் வோல்ட்ல வச்சுட்டோம். அதனால இதை மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா இந்த V0 இன்ட்டு இ ஜூல்ல தானே இருக்கு. அதை ஜூல்ல இருக்கிறது எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்துறதுக்கு அது 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19ல டிவைட் பண்ணிடுறேன். இப்போ இது கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. அப்போ 2.07 மைனஸ் 0.8 இருக்கா, இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 1.27 அப்படின்னு கிடைக்குது. எலக்ட்ரான் வோல்ட்ல கிடைக்குது. எல்லாமே ஜூல்ல இருக்கிறது எங்கெங்கெல்லாம் ஜூல்ல இருக்கோ எலக்ட்ரான் வோல்ட்ல வேணும்னா எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்திக்கணும். அது ஒண்ணு இருக்கு. அடுத்து வந்து பாருங்க த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு h இன்டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இதுதான் ஃபார்முலா. அப்போ வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஒர்க் டன் பை பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ ஒர்க் டன் கிடையாது, இது வந்து ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் பை பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு 1.27. இது எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஜூல்ல மாத்தலாம். எலக்ட்ரான் வோல்ட்ல ஜூல்ல மாத்தனா 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19ல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து ஃப்ரீக்வன்சி பாருங்க எஸ்ஐ யூனிட்ல கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இப்போ வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணா 6.62 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34 சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு 3.07 இன்ட்டு 10 பவர் 14 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, லாஸ்ட்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நெட் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. அதாவது நெட் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். அப்ப நெட் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, அது மைனஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுக்கணும். இன்சிடென்ட் எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் போட்டுக்கணும். அப்போ வந்து நெட் எனர்ஜி வந்து நம்ம அது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கூட எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கூட போட்டுக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னது 0.8, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19. இது வந்து நம்ம ஜூல்ல இருக்குனால எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்துறதுக்காக டிவைட் பை 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 0.8 எலக்ட்ரான் வோல்ட்ல கிடைச்சிரும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A 3310 angstrom photon liberates an electron from a material with energy 3 into 10 power minus 19 joule, while another 5000 angstrom photons ejects an electron with energy 0.972 into 10 power minus 19 joule from the same material. Find the Planck's constant and the threshold wavelength அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா according to Einstein's photoelectric equation, incident energy hc by lambda is equal to work function plus maximum kinetic energy அப்படின்னு போட்டுக்கலாம். kinetic energy
சரி, இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து வேவ் லெங்த் λ1 இருக்கு. அப்போ லிபரேட்ஸ் வித் எனர்ஜி வந்து k1ன்னு வருது. செகண்ட் கேஸ்ல லாம்டா வந்து 5000 λ2 எடுத்துங்க. அந்த கேஸ்ல கைனடிக் எனர்ஜி வந்து k2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் லெங்த் சப்ஸ்டிட் பண்ணும்போது hc, அதாவது hc பை λ1 வச்சுங்க, கைனடிக் எனர்ஜி k1 வச்சுங்க. செகண்ட் கேஸ்க்கு வந்து hc பை வேவ் லெங்த் λ2ன்னு எடுத்துட்டு ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனடிக் எனர்ஜி k2ன்னு எடுத்துங்க. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 போடுங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, உங்களுக்கு hc பை இங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த λ1 காமனா எடுத்துடலாம். 1 பை λ1 காமனா எடுத்துடலாம். hc காமனா எடுத்துட்டீங்கன்னா 1 பை λ1 மைனஸ் 1 பை λ2ன்னு கிடைக்குது. இஸ் ஈக்குவல் இங்க என்ன வரும்னா k1 மைனஸ் k2ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தானே வேணும். அப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்படி அமைச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா k1 மைனஸ் k2 டிவைட் பை c இன்ட்டு 1 பை λ1 மைனஸ் 1 பை λ2. இதை வந்து இதர் எல்சிஎம் எடுத்து நீங்க λ1 λ2 சப்ஸ்டிட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட சப்ஸ்டிட் பண்ணிருங்க. இப்போ வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜி பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க. k1 வந்து 3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 கொடுத்துருக்காங்க. k2 வந்து 0.972 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து நமக்கு தெரியும் என்ன சொல்லுங்க, 3 இன்ட்டு 10 பவர் 8 கரெக்டுங்களா? இன்ட்டு 1 பை λ1, 1 பை λ1 என்ன வரும் சொல்லுங்க, 3310 மைனஸ் 1 பை λ2 வந்து 1 பை 5000. இது ஆங்ஸ்ட்ராம்ல இருக்கிறதுனால நம்ம மீட்டர்ல மாத்துறதுக்காக 10 பவர் மைனஸ் 10 நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அது காமனா வெளியே எடுத்துட்டு 10 பவர் மைனஸ் 10ன்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணா நமக்கு வந்து 6.62 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34ன்னு இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா த்ரெஷோல்டு வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. த்ரெஷோல்டு வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ த்ரெஷோல்டு வேவ் லென்த் வேணும்னா ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துங்க. hc பை λ1ன்னு போட்டுக்குங்க. இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து hc பை த்ரெஷோல்டு வேவ் லென்த் λ0ன்னு போட்டுங்க. பிளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி k1 போட்டுங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, hc பை λ0 இஸ் ஈக்குவல் டு இந்த k1 இந்த பக்கம் போயிடும். ஸோ hc பை λ1 மைனஸ் k1ன்னு வரும். சரிங்களா? இதுல இருந்து λ0 தானே வேணும். அப்போ λ0 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு மற்றதெல்லாம் இங்கே கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ hc டிவைடட் பை, புரியுதுங்களா? hc டிவைடட் பை என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமே இங்கே கொண்டு வந்துடலாம். டிவைட் பை இப்படி கொண்டு வந்துருங்க. அப்போ ஏன்னா λ0 ரைட் சைடில் போகிறது, மற்றதெல்லாம் டிவைட் பை கொண்டு வந்துருங்க. ஸோ hc பை λ1 மைனஸ் k1 அப்படின்னு வருது. இப்போ நமக்கு இங்க வந்து எல்லாமே வேல்யூ தெரியும். என்னது, h தெரியும், c தெரியும், λ1 k1 எல்லாம் தெரியும். ஏன்னா k1 வந்து பாருங்க 3310 இருக்கு. k1 வந்து என்ன இருக்கு, 3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19. ஆனால் λ1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 10 பவர் மைனஸ் 3 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். இது நீங்க சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே h, c வந்து 3 இன்ட்டு 10 பவர் 8, h வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், λ1 3310 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10, k1 வந்து 3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19. அப்படியே ஜூல்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே SI யூனிட்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6620 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10 மீட்டர் அப்படின்னு த்ரெஷோல்டு வேவ் லென்த் கிடைச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. At the given point of time, the earth receives energy from the sun at 4 calories per centimeter square per minute. Determine the number of photons received on the surface of the earth per centimeter cube per minute அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. நம்ம E டேஷ்னு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வைப்போம். E டேஷ்ன்றது எனர்ஜி ரிசீவ்டு பர் செகண்ட் பர் மினிட் அப்படின்னு அர்த்தம். சார், per minute per unit area per centimeter square per unit area அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க கொடுத்தது that is equal to number of photons, n dash, number of photons received per minute per centimeter square. n dash என்றது number of photons received per centimeter square per minute எடுத்துட்டு into hc by lambda அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலா வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, நமக்கு determine the number of photons கேட்டிருக்காங்க. வேவ் லென்த் வந்து 5500 கொடுத்துருக்காங்க. எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா 4 கெலோரி. கெலோரியை வந்து நம்ம ஜூல்ல மாத்தணும். 1 கெலோரி வந்து அப்ராக்சிமேட்லி 4.2 ஜூல். கரெக்டா பாத்தீங்கன்னா 4.186 வரும். ஆக்சுவலா 1 கெலோரி வந்து 4.186 ஜூல் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ எனர்ஜி கெலோரியில தானே இருக்கு, கெலோரியில இருக்கு ஜூலா மாத்துறேன், ஜூலா மாத்திக்கலாம். சரிங்களா? ஜூலா மாத்த என்ன வரும் சொல்லுங்க, 4.186ல மல்டிப்ளை பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு n டேஷ். எப்படி இருந்தாலும் எனர்ஜியும் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மினிட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் போட்டான்ஸும் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மினிட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால ரெண்டு பக்கமே சென்டிமீட்டர் ஸ்கொயர் மினிட் கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து hc பை லாம்டான்னு இருக்கு. நமக்கு என்ன வேணும், என்ன தானே வேணும். n இஸ் ஈக்குவல் டு இந்த 4 இன்ட்டு 4.186 டிவைட் பை இந்த லாம்டா இங்க மல்டிபிளிகேஷன் வந்துடும். hc வந்து டினாமினேட்டர்ல வந்துடும். சரிங்களா? n இங்க வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் அமைச்சிட்டோம். அப்போ 4 இன்ட்டு 4.186 இன்ட்டு
லேம்டா வந்து 5500 தானே. இப்போ 5500 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா வந்து நமக்கு மீட்டர்ல மாற்றணும், எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல வைக்கணும். டிவைட் பை ஹெச், ஹெச் வந்து என்னது 6.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34, 6.62 வரணும் பார்த்துங்க. இன்ட்டு சி வந்து 3 இன்ட்டு 10 பவர் 8 மீட்டர் பர் செகண்ட். இது எல்லாமே சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 4.65 இன்ட்டு 10 பவர் 19 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. UV light of wavelength 1800 angstrom is incident on a lithium surface whose threshold wavelength is 4965 angstrom. Determine the maximum energy of the electron emitted அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கு. சரி, அப்போ வந்து நமக்கு இன்சிடென்ட் வேவ்லென்த் வந்து 1800 ஆங்ஸ்ட்ராம், த்ரெஷோல்டு வேவ்லென்த் 4965 லாம்டா நாட். சரி, இப்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு மேக்ஸிமம் எனர்ஜி வேணும், எமிட்டட் எனர்ஜி, அதுதான் கைனடிக் எனர்ஜி. அக்கார்டிங் டு Einstein photoelectric equation, hc by lambda incident energy is equal to a work function hc by lambda naught plus maximum kinetic energy. சரிங்களா, இதுதான் எனர்ஜி எமிட்டட். அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா hc by lambda மைனஸ் hc by lambda நாட். இப்போ இதுல இருந்து நம்ம மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா எழுதும்போது hc காமன் எடுத்துட்டு 1 by lambda மைனஸ் 1 by lambda நாட் அப்படின்னு போட்டுக்கலாம். H வந்து 6.62 into 10 power minus 34, C வந்து 3 into 10 power 8 into 1 by lambda, lambda வந்து 1800 கொடுத்துருக்காங்களா? சரி, மைனஸ் 1 by lambda நாட் 4965 கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஆங்ஸ்ட்ராம்ல கொடுத்ததுனால நம்ம மீட்டர்ல கன்வெர்ட் பண்றதுக்கு டினாமினேட்டர் 10 power minus 10 போடணும். அது காமனா 10 power minus 10 வெளியே எடுத்துடுறேன். இப்படி சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஜூல்ல வந்திருக்கு. ஆனா ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? 1 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 1.6 into 10 பவர் மைனஸ் 19 ஜூல் தெரியும் இல்லையா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தோம்னா இந்த வந்த ஆன்சரை நம்ம 1.6 into 10 பவர் மைனஸ் 19ல டிவைட் பண்ணிடணும். அப்படி பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல வந்துடும். சரிங்களா? 1.6 into 10 பவர் மைனஸ் 19 டிவைட் பண்ணலனா நீங்க ஜூல்லயே இருக்கும். என்ன ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்ததுனால நீங்க 1.6 into 10 பவர் மைனஸ் 19ல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஜூல் வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல மாறிடுது. ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு இது சிம்பிளை பண்ணீங்கன்னா 4.40 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Calculate the de Broglie wavelength of a proton whose kinetic energy is equal to 81.9 into 10 power minus 15 joule அப்படின்னு கொடுத்துருக்காங்க. mass of proton equal to 1836 times that of the electron அப்படின்னு சொல்லியிருக்காங்க. mass of electron சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்னா de Broglie wavelength அப்படின்னு வேணும். ஆக்சுவலா மொமெண்டம்க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா h by lambdaன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2mன்னு இருக்கு. இதுல இருந்து மொமெண்டம் இஸ் ஈக்குவல் 2m இன்ட்டு கைனடிக் எனர்ஜி ஸ்கொயர் ரூட்னு போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே ஈக்குவல்னு போட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் மொமெண்டம் ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல்னா h by lambda இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m இன்ட்டு கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நமக்கு வருது. இதுல இருந்து நமக்கு என்ன வேணும்? டி பிராக்லி வேவ் லெங்த் தானே கேட்டிருக்காங்க. அப்போ டி பிராக்லி வேவ் லெங்த் லாம்டா வேணும்னா லாம்டா இஸ் ஈக்குவல் h by ரூட் ஆஃப் 2mk அப்படின்னு போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் 2mkன்னு போட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து h இங்க மாஸ் ஆஃப் தி, இங்க புரோட்டான் தானே இருக்கு. அப்போ மாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்க? 1836 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லியிருக்காங்க. அப்போ h வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது 6.62 into 10 power minus 34 போட்டுட்டு டிவைட் பை ரூட் ஆஃப் 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி புரோட்டான் என்ன வரும்னு சொல்லுங்க? 1836 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31 போட்டுட்டு இங்க கைனடிக் எனர்ஜி பாருங்க 81.9 into 10 power minus 15. ஸோ 81.9 into 10 power minus 15 அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அது ஜூல்ல கொடுத்ததுனால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னா எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல சப்ஸ்டிட் பண்ணதுனால நமக்கு வர ஆன்சரும் மீட்டர்ல தான் வரும். ஸோ 4 into 10 power minus 14 மீட்டர்னு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 13th கொஸ்டின். A deuteron and an alpha particle are accelerated with the same potential. Which one of the two has greater value of de Broglie wavelength associated with it and less kinetic energy அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு டியூட்ரான் என்னன்னு தெரியணும், அப்புறம் ஆல்பா பார்ட்டிகல் என்ன தெரியும். டியூட்ரான்ல என்ன இருக்குன்னா ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு நியூட்ரான் இருக்கும். ஆல்பா பார்ட்டிகல்ல 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும். இது புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம புரோட்டான் மாசம் நியூட்ரான் மாசம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு எடுத்துட்டோம்னா மாஸ் ஆஃப் தி டியூட்ரான் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் தி மாஸ் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா எடுத்துங்க. அதே மாதிரி மாஸ் ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா மற்ற 4 பார்ட்டிகல் இருக்கிறதுனால 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி நியூக்ளியான் அப்படின்னு போட்டுங்க. அடுத்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து புரோட்டானுக்கு தான் சார்ஜ் இருக்கும். அப்போ டியூட்ரானுக்கு வந்து சார்ஜ் வந்து ஈன்னு வருது.
சரிங்களா? டியூட்ரான் சார்ஜ் வந்து ஈன்னு வருது. அதே மாதிரி ஆல்பா பார்ட்டிகிளுக்கு சார்ஜ் வந்து 2 புரோட்டான் இருக்கிறதுனால 2e வருது. இந்த கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆக்சலரேட்டட் வித் சேம் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டி ப்ராக்லி வேவ் லென்த் கேட்குறாங்க. இப்போ போன சம்ல தான் நம்ம டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் பாருங்க, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2mk. சரிங்களா? அப்போ டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2mk அப்படின்னு எடுத்துக்கலாம். k-ன்றது பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன் பை தி ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ லாம்டா ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2 இன்ட்டு m இன்ட்டு பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இப்போ இங்கே என்னென்ன சேம் சொல்லிட்டாங்க, இப்போ வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சேமா இருக்கும், அதை விட்டுருங்க. அடுத்து சேம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், சாரி சேம் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல்ல வந்து ஆக்சலரேட் பண்ணியிருக்காங்க, அது கான்ஸ்டன்ட்ல போயிடும். ரேஷியோ எடுக்கும்போது 2 ரேஷியோல போயிடும். இப்போ லாம்டா ஆஃப் டியூட்ரான் பை லாம்டா ஆஃப் ஆல்பான்னு போட்டீங்கன்னா இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே இல்லைன்னா கேன்சல் பண்ணாம கூட அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். h பை ரூட் ஆஃப் 2m இன்ட்டு மாஸ் ஆஃப் டியூட்ரான் போட்டுட்டு இன்ட்டு v இன்ட்டு சார்ஜ் ஆஃப் டியூட்ரான் போட்டுக்கோங்க. டிவைட் பை h பை ரூட் ஆஃப் 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் இன்ட்டு பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ h காமனாக கேன்சல் பண்ணிக்கிங்க, 2 கேன்சல் பண்ணிக்கிங்க, பொட்டன்ஷியல் சேம் பொட்டன்ஷியல் ஆக்சலரேட் பண்ணாலும் அதையும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, ரூட் ஆஃப் இந்த டிவைடட் பைல இருக்கிறது மேலே வந்துடும், எம் ஆல்பா கியூ ஆல்பா டிவைடட் பை எம்டி, இது வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால இன்ட்டு கியூடின்னு வருது. இது எல்லாமே இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, மாஸ் ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகல் வந்து 4 ஆல்பா, கரெக்டுங்களா? 4m. சார்ஜ் வந்து என்ன வருது பாருங்க, சார்ஜ் வந்து 2 டைம்ஸ் வருது, 2e வருது, கரெக்டுங்களா? டிவைட் பை டியூட்ரானுக்கு வந்து மாஸ் வந்து 2m வருது, சார்ஜ் வந்து ஈன்னு வருது. இப்போ என்ன பண்ணலாம், mm கேன்சல், இ கேன்சல், இந்த 2 கேன்சல், இந்த 2 கேன்சல். இப்போ ரூட் 4 என்ன வரும்னு சொல்லுங்க, நமக்கு 2ன்னு வருது. அப்போ லாம்டா டி டிவைட் பை லாம்டா ஆல்பா ஈக்குவல் டு நமக்கு 2ன்னு கிடைக்குதுங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, லாம்டா டி டிவைடட் பை லாம்டா ஆல்பா ஈக்குவல் டு 2. ஸோ தட் லாம்டா டி இஸ் ஈக்குவல் டு 2 தி லாம்டா ஆல்பா. அப்போ டியூட்ரானுக்கு தான் வேவ் லென்த் வந்து டபுள் ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகல் இருக்கும், டியூட்ரான் வேவ் லென்த் தான் கிரேட்டரா இருக்கும். அது முடிஞ்சு அடுத்து கைனடிக் எனர்ஜி பார்க்கணும். இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு தான் இங்க ஃபார்முலா எழுதிருக்கு பாருங்க, ஸ்டாப்பிங் சாரி ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ். அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் டியூட்ரான் டிவைட் பை கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் போட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ் ஆஃப் டியூட்ரான் டிவைட் பை பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் வரும். செகண்ட் பார்ட் நம்ம பார்க்கறது, இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வி கேன்சல் ஆயிருது. சார்ஜ் ஆஃப் டியூட்ரான் எவ்வளவு பாருங்க, சார்ஜ் ஆஃப் டியூட்ரான் இ, சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் எவ்வளவு சொல்லுங்க, சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் வந்து 2e. அப்போ இ கேன்சல் ஆயிருதா? அப்போ டியூட்ரான் எனர்ஜி டிவைட் பை ஆல்பா பார்ட்டிகல் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 வரும். ஸோ டியூட்ரான் எனர்ஜி ஈக்குவல் டு ஆல்பா பார்ட்டிகல் எனர்ஜி பை 2. அப்போ டியூட்ரானுக்கு தான் எனர்ஜி வந்து ஆஃப் ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகல் இருக்கிறதுனால லெஸ் கைனடிக் எனர்ஜி ஃபார் டியூட்ரான். அப்போ கிரேட்டரா இருக்கு வேவ் லென்த், கிரேட்டரா இருக்கிறதும் டியூட்ரானுக்கு தான் வேவ் லென்த், லெஸ் கைனடிக் எனர்ஜியும் வந்து நமக்கு இருக்கிறது வந்து ஆல்பா சாரி டியூட்ரானுக்கு தான் லெஸ் கைனடிக் எனர்ஜி இருக்கு. ஏன்னா நமக்கு எனர்ஜி வந்து ஹெச்சிசி பை லாம்டா போது எனர்ஜி லாம்டா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே, லாம்டா அதிகமாக இருந்தால் எனர்ஜி கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், இருந்தாலும் மாஸ் எல்லாமே டிபெண்ட் ஆயிருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 14th கொஸ்டின். An electron is accelerated through a potential difference of 81 volt. What is the de Broglie wavelength associated with it? To which part of electromagnetic spectrum does this wavelength corresponds? சரிங்களா? இப்போ பார்த்த சம்ம தான். அதாவது டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, h பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தி மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் இன்ட்டு கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி வந்து ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இங்கே கொடுத்தது எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் அதாவது வந்து இந்த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் வந்து 81 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h வந்து என்ன வருது பாருங்க, 6.6 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34 வருது, கரெக்டுங்களா? டிவைட் பை இது என்ன வருது பாருங்க, 2 ரூட் 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 9.1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 31, கரெக்டுங்களா? அடுத்து இந்த பொட்டன்ஷியல் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் 81 இன்ட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19. இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற ஆன்சர் வந்து மீட்டர்ல கிடைக்கும். ஏன்னா எஸ்ஐ யூனிட்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆங்ஸ்ட்ராங்ல இருந்து மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணியிருப்போம், ஆங்ஸ்ட்ராங் வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணுறது 10 பவர் மைனஸ் 10ல மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இப்போ மீட்டர்ல இருந்து நமக்கு ஆங்ஸ்ட்ராங் வேணும், ஸோ 10 பவர் மைனஸ் 10ல டிவைட் பண்ணிருங்க. 10 பவர் மைனஸ் 10ல டிவைட் பண்ணிருங்க. தெரியலையா? 1 ஆங்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 10 மீட்டர்.
அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 ஆங்ஸ்ட்ராங் டிவைட் பை 10 பவர் மைனஸ் 10 மீட்டர். ஸோ மீட்டர் ஆங்ஸ்ட்ராங்கா மாற்றணும்னா 10 பவர் மைனஸ் 10ல டிவைட் பண்ணுங்க. ஆங்ஸ்ட்ராங் மீட்டரா மாற்றணும்னா 10 பவர் மைனஸ் 10ல மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க வந்து நம்ம எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல சப்ஸ்டிட் பண்ணதுனால மீட்டர்ல வந்திருக்கும். ஸோ ஆங்ஸ்ட்ராங்ல தான் அவங்க ஆன்சர் கொடுத்ததுனால 10 பவர் மைனஸ் 10ல டிவைட் பண்ணா ஆங்ஸ்ட்ராங்ல கிடைச்சிரும். ஸோ லாம்டா ஈக்குவல் டு நம்ம இதெல்லாம் சிம்பிளை பண்ணா 1.36 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வேவ் லென்த் வந்து இந்த நியர்லி 1 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? The ratio between the de Broglie wavelength associated with the proton accelerated through a potential of 512 volt and that of alpha particle accelerated through a potential of x volt is found to be 1. Find the value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா de Broglie wavelength of proton by de Broglie wavelength of alpha particle வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க ஈக்குவல் டு 1. இங்க பாருங்க ஈக்குவல் டு 1 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ புரோட்டான் ஆக்சலரேட் பண்ண பொட்டன்ஷியல் வந்து வி புரோட்டான் வச்சுங்க விபின்னு வச்சுக்கிட்டு ஆல்பா பார்ட்டிகல் ஆக்சலரேட் பண்ண பொட்டன்ஷியல் விஎக்ஸ்னு அதுதான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு டி ப்ராக்லி வேவ்லென்த்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஹச் பை ரூட் ஆஃப் 2m இன்ட்டு என்ன வரும்? வி இன்ட்டு கியூ அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா? அது இப்போ இதுல என்ன பண்ணோம்னா லாம்டா பி டிவைடட் பை லாம்டா ஆல்பான்னு போட்டோம்னா என்ன வரும் பாருங்க? h divided by root of 2m proton into potential for proton into charge of proton divided by charge of proton அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா? அதாவது சார்ஜ் ஆஃப் புரோட்டான் வந்து E அப்படி தானப்போ? சார்ஜ் ஆஃப் புரோட்டான் வந்து E. சார்ஜ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் என்ன வரும் சொல்லுங்க? 2E உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டிவைட் பை இப்போ லாம்டா ஃபார் ஆல்பா போட்டோம்னா h டிவைட் பை ரூட் ஆஃப் 2 இன்ட்டு m ஃபார் ஆல்பா இன்ட்டு இங்க இன்ட்டு இ போட்டிருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா சார்ஜ் ஆஃப் புரோட்டான் வந்து இன்னு போட்டாச்சு. இங்க பொட்டன்ஷியல் வந்து வி ஆல்பா இன்ட்டு இங்க 2e அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பார்க்கலாமா? நம்ம என்னென்ன கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. ஹச் கேன்சல், சாரி மேலே கேன்சல் பண்ணுறேன். இங்கே ஹச் கேன்சல், அடுத்து 2 கேன்சல், அடுத்து இந்த இ கேன்சல் ஆயிருச்சு. அப்படி இருக்கு. இந்த லாம்டா பி பை லாம்டா ஆல்பா வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் இது மேலே போகும்போது என்ன ஆகும் பாருங்க? root of m alpha into v alpha into 2 இருக்கு டிவைட் பை root of mp into vp into 1 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு இதை இங்க கொண்டு வந்துருங்க. அப்போ mp into vp is equal to m alpha into v alpha into 2 இருக்கு. உங்களுக்கு மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து ஒரே ஒரு பார்ட்டிகல் எம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கிறதுனால மொத்தம் 4 பார்ட்டிகல் 4m. புரோட்டானுக்கும் மாஸ் ஆஃப் புரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. அப்போதான் நமக்கு அப்ராக்சிமேட்டா இது எம்னு வந்துட்டு இந்த மாதிரி பண்றோம். சரிங்களா? ஆல்பா பார்ட்டிகளுக்கும் சாரி புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் சேம் மாஸ் எடுத்தா தான் ஆல்பா பார்ட்டிகல் 2 புரோட்டானு 2 நியூட்ரான் இருக்கிறதுனால மொத்தமா மாஸ் வந்து 4mன்னு எடுத்திருக்கும் அப்படின்னு வருது. இப்போ புரோட்டானுக்கு மாஸ் வந்து எம்னு போட்டு இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் தி புரோட்டான் 512 கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் வந்து 4mன்னு போட்டுங்க. நமக்கு இந்த வி ஆல்பா தான் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியல் த்ரூ வித் தி ஆல்பா பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது 2 வருது. இப்போ வந்து இந்த எம் கேன்சல் பண்ணிருங்க. அப்போ எக்ஸ்ன்றதான் பொட்டன்ஷியல் த்ரூ விச் தி ஆல்பா பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 512 டிவைட் பை இந்த 4 into 2 போட்டோம்னா 8. இதை கேன்சல் பண்ணா 64 வோல்ட்னு கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஆன்சர் வந்து ஆல்பா பார்ட்டிகல் ஆக்சலரேட்டட் பை தி பொட்டன்ஷியல் 64 வோல்ட்ல ஆக்சலரேட் பண்ணும்போது புரோட்டான் வந்து 512 வோல்ட்ல ஆக்சலரேட் பண்ணும்போது அதனுடைய ரெண்டுத்துக்குமே டி ப்ராக்லி வேவ்லென்த் ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூப்பா.